கைஸ் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தாங்க அந்த காலத்தில் படை வீரர்கள் எல்லாமே தங்கிட்டு இருந்திருக்காங்க. போர் வீரர்கள், சிப்பாய்கள் எல்லாமே இங்கே தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு பேஸ் மட்டும் இல்லைங்க. நம்ம கீழே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்களேன், தெரியுதுங்களா? 1 2 3 4ன்னு ஒரு 5 6 பேஸ் போயிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த காலத்தில் படை வீரர்கள் தங்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம இங்கே அந்த காலத்தை நினச்சி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் அந்த காலத்தில் உள்ள இடங்களில் இந்த காலத்தில் பண்ணுறவங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் என்னென்னவோ கிறுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிறுக்கிற விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நம்மளும் சரி, நமக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனும் சரி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இப்படிலாம் ஆட்கள் இருந்திருக்காங்களா, இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்களா, இந்த மாதிரி கோட்டைகள்லாம் இருந்திருக்கா அப்படின்ற பல விஷயங்கள் நம்மலாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்க இதே விஷயங்களை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அந்த கடமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிக்கடி இந்த மாதிரி பேர்லாம் எழுதாதீங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவுரே தெரில, செவுரு ஃபுல்லாகவே ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி கிறுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.